ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் சமைக்கும் போதே நாவலை எச்சில் ஊறுற அளவுக்கு ரொம்ப சுவையான கோவக்காய் கிரேவி, அதுவும் ஆந்திரா ஸ்டைலில் எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். கோவக்காய் கிரேவி செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. அதோட 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 2-3 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கைவிடாமல் 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. மசாலா பொருட்களோட வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதே நேரத்தில் மசாலா பொருட்கள் கருகாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தோன்னே அடுப்புலேருந்து இறக்கி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 400 கிராம் அளவுக்கு கோவக்காய் வாங்கி நல்லா சுத்தம் படுத்திட்டு காம்பு பகுதி நுனி பகுதியை வெட்டிட்டு இந்த மாதிரி 4 வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். கோவக்காவுக்கு சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு 10 to 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டும். காய் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோவக்காவோட தோல் நல்லா சுருங்கி வரணும். 80% கோவக்காய் நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதங்கினோன்னு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நிறம் நல்லா மாறி இருக்கு. 80% மேலே கோவக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்புலேருந்து எடுத்துடலாம். கோவக்காய் வதங்கின எண்ணெயிலேயே கிரேவியை தாளிச்சு விட்டலாம். 1 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் நல்லா பொரியட்டும். 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டை நல்லா தட்டி போட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு பக்கத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து வச்சுருக்க சாமான்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட சின்ன கோழி குண்டு அளவு புளியை 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுருந்த தண்ணியில் அதோட புளியும் அந்த தண்ணியும் சேர்த்துட்டு 1 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்த பிறகு ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காரமுள்ள மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள்லேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். நான் இன்றைக்கி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்கிறனால லேசாக அடி பிடிக்குது. நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்காது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 2 to 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 2-3 கொதி வரட்டும். 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க கோவக்காவை சேர்த்துக்கலாம். கோவக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடியை போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 8 to 10 நிமிஷம் கிரேவி நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா திக்காகணும். அதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு பிறகு கிரேவி நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அருமையான ஆந்திரா ஸ்டைலில் நாவலை எச்சில் ஊறுற அளவுக்கு ரொம்ப சுவையான கோவக்காய் கிரேவி ரொம்ப பிரமாதமாக ரெடி பண்ணிட்டோம். கடைசியாக கை நிறைய ஃப்ரெஷ்ஷான பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிடலாம். இந்த கிரேவியை நல்லா சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சப்பாத்தியோட கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இது இட்லி தோசைக்கு கூட இந்த கிரேவி பாருங்கள், இந்த அளவுக்கு கிரேவியாக இருக்குது. இந்த கிரேவி கூட உங்களுக்கு இட்லி தோசையோட சாப்பிடக்கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த கோவக்காய் கிரேவியை ஆந்திரா ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைல் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.